So hello friends, welcome back to the channel Shrikar Car. And இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டாடா ஹெக்ஸா வண்டியில வந்து ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் மாட்ட போறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் மாட்டுறது ரொம்ப பெரிய டாஸ்க் தான். ஸோ நான் வந்து ஒன்று இப்போ காட்ட போகிறேன். இதுதான் வந்து டாடா ஹெக்ஸாவோட இன்டீரியர். ஸோ நம்ம இந்த பழைய சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட்டியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து பழைய சிஸ்டமோட அந்த பேனலு அண்ட் பழைய சிஸ்டம் நமக்கு இங்கே இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த பழைய சிஸ்டம். ஸோ இதை கட்டிட்டு நம்ம இன்றைக்கி மாட்ட போகிற ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ பாஸ்டிக் பிராண்டில் 4GB RAM அண்ட் 64GB மெமரி வித் வயர்லெஸ் கார்ப்ளே அண்ட் வயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ சிஸ்டம் மாட்ட போகிறோம். ஸோ இதுதான் வந்து இதுக்கு வர கேன்பஸ். ஸோ ஒரு டியாகோ இது ஒரு ஹெக்ஸா வண்டியிலையும் வந்து பார்த்திங்கன்னா கேன்பஸ் இல்லாமல் எப்போவுமே நம்ம சிஸ்டம் மாட்ட முடியாது. ஒரு கேன்பஸ்ங்கிறது என்னதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியில் வர ரிவர்ஸ் சென்சார், அதே மாதிரி இந்த டோர் ஓப்பன் ஆகிற சிம்பிள், ஏசியோட சிம்பிள் எல்லாமே சிஸ்டமில் காட்டும். ஸோ அதே செட்டிங் நம்ம ஆண்ட்ராய்ட்லேயும் காட்ட போது அதுக்கு தான் இந்த கேன்பஸ் மாட்டுறோம். இது ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டு ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் மாட்டும் போது. இது யூஸ்வலாக இந்த கேன்பஸ் எல்லா வண்டிக்கும் தேவைப்படாது. நம்ம மாட்டுற டாட்டா வண்டி, அதே மாதிரி ஃபோர்டு வண்டி, அந்த வண்டியில் கன்ஃபார்மாக நமக்கு வந்து இந்த கேன்பஸ் தேவைப்படும். ஸோ இந்த சிஸ்டமில் என்ன ஸ்பெஷாலிட்டி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 4GB RAM 64GB மெமரி வித் இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமராவோட மாட்ட போகிறோம் இன்றைக்கி. ஸோ இதில் வந்து ரெக்கார்டிங்கும் பண்ணிக்கலாம் நீங்கள். ப்ளஸ் இந்த சிஸ்டமில் வந்து டிஎஸ்பியும் இருக்குது வித் வயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ வயர்லெஸ் காத்துலேயும் இருக்குது. ஸோ இதோட பேனல் வந்து இது இருக்குது. இதை தான் வந்து சிஸ்டம் ஃபிட் ஆகும். இதை சிஸ்டம் ஃபிட் ஆகிட்டு உங்களுக்கு நான் வந்து அப்படியே பர்ஃபெக்டாக ஃபிட் பண்ணிவிடுவேன். ஸோ எண்டில் வந்து ஒர்க் முடிஞ்சோடனே உங்களுக்கு நான் அவுட்புட் காட்டுறேன், நீங்களே பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த ஹெக்ஸாவோட பேனல். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த பழைய பேனல் வந்து இதோ இருக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த பழைய பீஸ் இதில் வர்றது. அந்த பழைய பீஸை கட்டி நம்ம வந்து இந்த புது 9" பேனலை மாட்டி நம்ம சிஸ்டம் பர்ஃபெக்டாக உட்கார வச்சுட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த சாக்கெட் டு சாக்கெட் வயரிங் எல்லாமே வந்து இதில் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து கனெக்ஷன் கொடுத்து இப்போ சிஸ்டம் நம்ம மாட்ட போகிறோம். பாஸ்டிக் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் வந்து இந்த டாட்டா ஹெக்ஸாவில் ஃபைனலாக மாட்டிட்டோம். ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம எந்த வண்டியில் வேணாலும் நம்ம ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் மாட்டலாம். பட் ஒரு டாட்டா வண்டி, ஒரு ஃபோர்டு வண்டி பார்த்திங்கன்னா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ என்ன காம்ப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு வண்டியிலே வந்து கேன்பஸ்ங்கிறது ஒன்று கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ நிறைய பேருக்கு வந்து கேன்பஸ்னால் என்னது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ கேன்பஸ்ங்கிறது உங்கள் கம்பெனி ஒரிஜினல் என்னென்ன அட்டாச்சு உங்கள் ஆடியோ சிஸ்டமில் ஆல்ரெடி இருந்ததோ அது சேம் ஃபங்க்ஷன் நம்மளோட ஆண்ட்ராய்டையும் ஒர்க் பண்ணணும். நீங்கள் கேன்பஸ் போடாமல் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் கூட மாட்டலாம். அப்படி மாட்டும் போது என்ன ஆகும்னா அந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகாது. ஸோ இந்த டாட்டா ஹெக்ஸாவில் நம்ம வந்து கேன்பஸ் மாட்டணும். எதுக்கு மாட்டினோன்னா, இந்த வண்டியில் வந்து ரிவர்ஸ் சென்சார், அதுக்கப்புறம் டோர் ஓப்பன் பண்ணால் அந்த சிம்பிள், வண்டி ஆட்டோ லாக் ஆகுது, ஏசியோட சிம்பிள் எல்லாமே வந்து சிஸ்டமில் ஆல்மோஸ்ட் விசிபிள் ஆகும். ஸோ இப்போ அந்த கேன்பஸ் மாட்டினதுலேருந்து நம்ம சிஸ்டம் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்லேயே வந்து எல்லாமே வந்து கம்பேட்டிபிள் ஆயிடுச்சு. ஸோ அதனால இதில் கேன்பஸ் மாட்டியிருக்கோம். அண்ட் ஃபைனலாக இப்போ பார்த்தீங்கன்னா சிஸ்டம் மாட்டியாச்சு. ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி வண்டியில் வந்து சிஸ்டம் மாட்டுறது கூட ரொம்ப காம்ப்ளிகேட்டட். பிகாஸ் ஃபுல் டேஷ்போர்டே வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வண்டியில் பர்டிகுலராக டாட்டா ஹெக்ஸாவில். பிகாஸ் இது கொஞ்சம் பெரிய வண்டி. ஸோ சிஸ்டம் கட்டிட்டோம்னாலே ஃபுல் டேஷ்போர்ட் கட்டி தான் ஆகணும். ஸோ நம்ம ஃபுல் டேஷ்போர்ட் கட்டி ஒரு பெரிய பேனல் போட்டு ஒரு 9" ஃப்ரேம் போட்டு நம்ம வந்து ஆண்ட்ராய்ட் ஃபைனலாக மாட்டிட்டோம். ஸோ வாங்க இப்போது இதோட சிஸ்டமோட ஃபினிஷிங் அண்ட் பேனல் ஃபினிஷிங் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா, வயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, அது போக ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெக்கார்டிங் கேமரா, அண்டு அது போக நல்லா சூப்பர் ரெஸ்பான்சிவ் டச்சு, 4GB RAM 64GB மெமரி, வயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, வயர்லெஸ் கார்ப்ளே. ஸோ இந்த சிஸ்டமோட ஒர்க்கிங்கு, இதோட ஸ்மூத்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இதுதான் வந்து நம்மளோட பேக் கேமரா. ஸோ பேக் கேமரா வந்து நம்ம ரெக்கார்டிங்கும் பண்ணிக்கலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா வியூ. ஸோ நம்ம வந்து வண்டி ஓட்டும்போது கூட ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா ரெண்டுமே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து வைஃபை போட்டு யூடியூப் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் யூடியூப் கூட ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ யூடியூப்பில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் இதில் பிக்சல்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குவாலிட்டியில் போயிட்டு அட்வான்ஸில் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா 1080. ஸோ 4K வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ ஆல்மோஸ்ட் 14, 15 வால்யூம்லேயே 16 வால்யூம்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அண்ட் யூடியூப் குவாலிட்டியும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது போக இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஎஸ்பி கூட இருக்குது. ஸோ டிஎஸ்பியில் வந்து நீங்கள் எதாவது சாங்ஸ் ப்ளே பண்ணுறீங்கன்னா நீங்கள் வேவ் ஃபார்மேட்டில் அதோட வந்து ட்ரெபிள் பேஸ் எல்லாமே ஏற்றி கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அது போக நீங்கள் வந்து ப்ளூடூத் வந்து கனெக்ட் பண்ணிட்டு, ஸோ இதுதான் வந்து ப்ளூடூத். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளோட வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ வயர்லெஸ் கார்ப்ளே தானாகவே ஓப்பன் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ப்ளூடூத் வந்து இது கனெக்ட் ஆகிருக்கு, மொபைலில் வந்து நெட் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஆண்ட்ராய்டு ஆட்டோ இங்கே வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ ஆண்ட்ராய்டு ஆட்டோ கனெக்ட் ஆகுது, நீங்களே பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் லாஸ்ட்டாக சர்ச் பண்ணது என்னோடய வீட்டு அட்ரஸ், என்னோடய மேப்ஸ் எல்லாமே வந்துச்சு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன இப்போ நீங்கள் வந்து இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போது சைதாப்பேட் பஸ் டிப்போ போகணும் அப்படின்னு அழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த செகண்டே வந்து ஃபோனில் எப்படி ஸ்பீடாக இருக்கோ அதே ஸ்பீடில் மேப் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நம்ம மெயினாக ஆண்ட்ராய்டு போடுறது ஒரு மேப் வந்து ஸ்பீடாக ஒர்க் ஆகணும். ஸோ அதனால தான் இந்த வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு வயர்லெஸ் கார்ப்ளே வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. ஸோ நீங்களே பார்க்கலாம் இந்த மேப்ஸ் வந்து எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது. இது போக நீங்கள் ஆப்ஷனில் போனீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டியூவல் ஸ்க்ரீன் வரும். ஸோ இந்த ஸ்க்ரீனில் வந்து நம்ம வந்து சாங்ஸ் ப்ளே பண்ணிக்கலாம் மொபைலில் இருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் மெயின் மெனுவில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளோட ஜியோ சாவன் ஆப்பு, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஜியோ சாவன் ஆப்பு, அதுக்கப்புறம் மெசேஞ்சர் அண்டு பாட்காஸ்ட், வாட்ஸ்அப், டெலிகிராம் எல்லாமே இதில் வந்து சிங்க் ஆகிடும் அப்படியே. ஸோ இதுதான் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளேயோட பெனிஃபிட். எப்போவுமே ஒரு சிஸ்டம் போடுறீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆட்டோ கார்ப்ளேயோட போடுங்க. அப்படி பண்ணும்போது நமக்கு மேப் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். உங்கள் வண்டியிலையும் வந்து ஒரு குவாலிட்டியான ஆண்ட்ராய்டு சிஸ்டம், ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா அண்ட் கொஞ்சம் லைக் சிஸ்டம் அப்டேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் எனக்கு கால் பண்ணலாம். என்கிட்ட பாஸ்டிக் மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் கிடைக்கும். பட் நான் பாஸ்டிக் பர்சனலாக ஏன் சஜஸ்ட் பண்ணுறேன்னா கொஞ்சம் சிஸ்டம் பெட்டராக இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் ஏகப்பட்ட பிராண்ட் வந்தது ஃப்ரெண்ட்ஸ், ஏகப்பட்ட பிராண்டு பேர் நான் சொல்ல விரும்பல. பட் எனக்கு இந்த சிஸ்டம் பர்சனலாக பிடிச்சிருக்கு. கான்ஃபிகரேஷன் ஸ்பெக்ஸும் நல்லா இருக்குது அண்ட் ஸோ ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ஸோ உங்கள் வண்டிக்கும் வேணும்னா நீங்கள் மறக்காமல் எனக்கு கால் பண்ணுங்கள். என்னோடய அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில் நான் கீழே கொடுத்துருக்கேன். நான் நெக்ஸ்ட் ஒரு வண்டியில் சந்திப்போம். டில் தென் டேக் கேர், பை.